நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, ஜோதிட சுடர் ஒளி டாக்டர் ரேவதி அவர்களின் குரு பயிற்சி பலன்கள் தான். உங்க ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த வருடம் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெறப்போகிறார். அதே போல குரு பகவான் இந்த வருஷம் வக்ரகேதியாகி மறுபடியும் மிதுனத்துக்கு போவார். அதே போல அதிசாரம் பெற்று சிம்ம வீட்டுக்கும் வருவார். இந்த வருஷம் இந்த குரு 3 இடத்துல இருந்தும் நமக்கு பலன்களை கொடுக்க போகிறார். அப்போ இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல உங்க ஜாதகத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே குரு ஆதிக்கம், குருவினுடைய நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு கட்டம். இது விருச்சகம், மகரம், மீனம், ரிஷபம் மற்றும் கன்னி, இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாமே யோகத்தையும் கொடுக்கும். இந்த ராசிக்குள்ள எல்லா ஜாதகங்களுக்கும் என்னென்ன கிரகங்கள் இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய இருளை விலக்கி ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு நல்ல வழிகாட்டி, ஒரு ஒளியை கொடுக்கக்கூடியவர். அதனால நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறது, குழந்தை பேரு, அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், வீடு, மனை, சொத்துக்கள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக குரு ஏற்படுத்தி கொடுப்பார். குரு அப்படின்னு சொன்னாலே பெயர், புகழ், மதிப்பு மட்டும் இல்லாம ஹை போஸ்டிங் கிடைக்கிறது, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறி நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைகள் அதே போல பாத்துட்டீங்கன்னா பெரிய மதிப்பு மரியாதையோட வாழக்கூடியது, பெரிய பெரிய போஸ்டிங் வர்றது, அரசியல்வாதிகளாக மாறக்கூடிய ஒரு அமைப்புகள், அரசியல் தலைவர்கள், எல்லா தலைவர்களுமே குரு ஆதிக்கம் இருந்தா மட்டும்தான் அவங்க தலைவரே ஆக முடியும். இப்ப இது குரு அப்படின்னு ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இருக்கிறார் அப்படின்னா நம்ம போன பிறகு நல்ல புண்ணியங்கள் பண்ணினா மட்டும்தான் குரு நல்லா இருப்பார். சரி, அப்படி இல்லைங்க, குருவெல்லாம் நம்ம ஜாதகத்துல நல்லா இல்லை அப்படின்னாலும் கூட கோச்சார ரீதியாக குரு மாறும் பொழுது நமக்கு வர வேண்டிய அந்த பலன்களை கொஞ்சமாவது நமக்கு அனுபவிக்க விடுவார் அப்படிங்கிற அமைப்பு தான். சோ குருவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நன்மைகளை எந்த அளவுக்கு வாரி வாரி கொடுக்கின்றாரோ அதே அளவுக்கு பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு 20 முதல் 30% நமக்கு கொஞ்சம் மனக்கசப்புகளையும் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. எந்த கிரகமும் முழுமையாக நன்மையும் செய்யாது, எந்த கிரகமும் முழுமையாக தீமையும் செய்யாது. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் குரு பகவான் எந்த அளவுக்கு நன்மைகளை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு பர்சன்டேஜ் ரீதியாக நாம இந்த குரு மூலமாக நல்ல பலன்களை அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறது இந்த பதிவுல பார்க்கலாம். மீன ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஆக இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் வீட்டுல உச்சமாகிறார். இது மிகப்பெரிய யோகங்க. ராசி அதிபதி உச்சமாகிறது சாதாரண விஷயங்கள் கிடையாது. கோச்சார ரீதியாக அது வரும் பொழுது இந்த ஒரு வருட காலங்கள் உங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்தாலும், உங்களுக்கு நேரங்காலங்கள் அதாவது தசாபுத்தி நல்லா இருந்து ஜாதக யோக ஜாதகமாக இருந்தால் நிச்சயமாக இந்த சனி பகவானுடைய தாக்கம் இந்த குரு பார்வை பெறும் பொழுது குறையும். ஒருவேளை உங்க ஜாதகத்துல தசாபுத்திகள் சரியில்லை அப்படின்னா இந்த குரு பார்வை அப்படிங்கிறது சனி அனுபவங்களை கொடுத்தாலும் ஒரு மருந்தாக இந்த குரு செயல்படுத்துவார் அப்படிங்கிறதா உண்மை. இருப்பினும் ராசி அதிபதி உச்சமாகிறார், பவர் ஆகிறார் அப்படின்னா எதை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்மை வந்துடும். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் சரி, உங்களால் அதை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய தன்மையை கொடுத்து விடுவார். குருவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வழிகாட்டியா இருக்கிறது, அடுத்தவர்களுக்கு உதவி பண்றது, இது போல நிறைய நல்ல நல்ல குணங்களும் இந்த வருடம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அவரே 10ஆம் அதிபதியாகி உங்களுக்கு உச்சமாகும் போது தொழில் பெருக போகுது. தொழில் இது தடை தாமதங்கள் விலக போகுது. நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 5இல் குரு இருந்தால் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்க போகுது. குலதெய்வம் தெரியாம இருக்கிறவங்களுக்கு கூட குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்க போகுது. அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. 5இல் குரு இருந்தால் குடும்பம் ஒத்துமையா இருக்குங்க. குடும்பத்துல சண்டை, சச்சரவு, பிரச்சனை இதெல்லாம் விலகிடும். நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நிம்மதியா இருக்கலாம். நீங்க 7.5 சனியில விரயமாயிருச்சு அப்படி இப்படின்னு மனக்கவலைகள் இருந்தாலும் இந்த காலகட்டங்கள்ல நிறைய குழப்பங்கள் இருந்தாலும் கூட அந்த குழப்பங்கள் எல்லாமே விலகி ஒரு நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாம குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் ஒண்ணு இருக்கு. அவர் எங்கெங்க பார்க்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ராசியை பார்ப்பார். 11ஆம் இடத்தை பார்க்கிறார், அடுத்தது 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப குரு 9ஆம் இடத்தை பாக்குதுன்னா அப்பாவுக்கு உதவிகள், அதாவது அப்பா சொத்துக்கள் கிடைக்கிறது,
அப்பா மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறது, தந்தைக்கு ஒரு வளர்ச்சிகள் கிடைப்பது. அதே போல பாத்துட்டீங்கன்னா குரு அந்த இடத்த 5ஆம் பார்வையாக பாக்குது 9ஆம் இடத்தை. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகிறது, பூர்வீகத்தை விட்டு வெளியே போய் நல்லா வாழக்கூடிய ஒரு அமைப்பை இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள், படிப்பு தடையானாலும் மீண்டும் படிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடத்தை குரு பார்க்கும் அதிக லாபங்கள் கிடைக்கிறது, பெரும் பணம், இழந்த பணம் எல்லாம் மீண்டும் கிடைக்கிறது, இழந்த நகை இழந்த சொத்துக்கள் எல்லாம் மீண்டும் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு. உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள் இதெல்லாம் நிறைவேறதுக்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப குரு உங்க ராசியை பார்க்கிறார். அப்ப குரு உங்க ராசியை பார்க்கும்போது கெட்டதெல்லாம் விலக போகுது, பெயர் புகழ் மதிப்போட வாழ போறீங்க, கண்டங்கள் விலக போகுது, ஆயுள் பலம் கூட போகுது, வாழ்க்கைக்குள்ள அடுத்த கட்ட முயற்சியை நோக்கி போக போறீங்க. இனி வரக்கூடிய இந்த 1 வருட காலங்கள் குரு மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக உண்டு. திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது, ஆரோக்கிய ஸ்தானம் வலுக்க போகுது, ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது. தந்தை சொத்து தாய் சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய காரியங்கள் எல்லாமே வெற்றி அடைய போகுது. நீங்க எதை தொட்டாலும் பொண்ணாக வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த வருடம் உண்டு. நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடியதால நிறைய பிரச்சனைகள் நடந்துருக்கு. இந்த குரு பார்வை பெறும் பொழுது அந்த பிரச்சனைகள் விலக போகுது. மேனேஜர்னால தொல்லையா இருக்கு, இது போல வேலை செய்யக்கூடிய இடத்துல என்னை தப்பா நினைக்கிறாங்க, கெட்ட பெயர் ஆயிடுச்சு, நான் தப்பே பண்ணாலும் தப்பா வந்துருச்சு மேல பெயரு அப்படின்லாம் இருந்தாலும் கூட அது எல்லாமே இந்த குரு பார்க்கும் பொழுது அந்த பெயரெல்லாம் விலக போகுது. உங்க மேல ஒரு நன்மதிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். வேலை ஆட்கள் அமையாம இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் வேலை ஆட்கள் இப்ப அமைவாங்க. அவர்கள் மூலமா நல்ல லாபங்களும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மீனத்துக்கு இந்த வருடம் உண்டு. மீனராசிக்காரங்க இந்த 1 வருஷம் பயன்படுத்திக்கலாம். ராசி அதிபதி உச்சம், ராசியை குரு பார்க்குது, 11ஆம் இடத்தை குரு பார்க்குது அப்படின்னா நன்மைகள் அதிகமாக வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சியும் நல்ல வழிகாட்டி அமைய போறாங்க அப்படிங்கிறதும் நிச்சயமான நிதர்சனமான உண்மை. அதனால 100க்கு 80-85% மேல மீனத்துக்கு அருமையா இருக்கு. அதே போல இந்த ஸ்டார் போடக்கூடிய கட்டங்கள் எல்லாமே உங்க ஜாதத்துல என்ன கிரகங்கள் இருக்குன்னு பாருங்க. அந்த கிரகம் நல்லதோ கெட்டதோ இந்த குரு பார்வை பெறும் பொழுது அதற்கு வெளிச்சம் கிடைச்சு அந்த பலனை அப்படியே கொடுக்கும் அப்படிங்கிறதா உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிகளை சரணம்.